நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் வந்து எப்படி வந்து பெட்ரோலை வந்து சேவ் பண்ணலாம், பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது மைலேஜ் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா கொடுக்குற மாதிரி வந்து எப்படி நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணால் மைலேஜ் நல்லா வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் விலை வந்து ராக்கெட் வேகத்தில் வந்து உயர்ந்துட்டுருக்கு. ஸோ வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் வந்து இருக்கும். அதனால் வந்து பைக் வச்சுருந்தாலும் சரி, கார் வச்சுருந்தாலும் சரி, சர்வீஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கரெக்டாக இருங்க. ஏன்னா மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் லாஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து தடுக்க முடியாது. ஆனால் வந்து கரெக்டாக ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா லாஸ் அப்படிங்கிறத குறைக்க முடியும் நம்மளால். அதனால் சர்வீஸ் விஷயத்தில் வந்து முதல் விஷயம் கரெக்டாக இருங்க. டயரில் வந்து மெயின்டெனன்ஸ் அதிகமாக கவனம் செலுத்துங்க. இப்போ வந்து டெய்லி நீங்கள் பைக்கில் போயிட்டு வரீங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னா 3 நாளைக்கு ஒரு முறை வந்து டயர் ப்ரெஷரை செக் பண்ணுறதுல தப்பே கிடையாது. இல்லை அடிக்கடி வந்து வெளியில் போக மாட்டீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் வந்து டயர் ப்ரெஷரை வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம், கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா வீல் அலைன்மெண்ட்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் காரில் வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது, மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது அப்படின்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷனே வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும். அதுதான் வந்து நல்லது. மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக காரில் போகும்போது வந்து லோடு ஏற்றாதீங்க. பசங்க வந்து பைக்கில் போகும்போது வந்து 3 பேர் 4 பேர் இந்த மாதிரிலாம் வந்து போகாதீங்க. அடுத்த விஷயம் வந்து லக்கேஜ் கேரியர்லாம் காரில் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து தேவைப்படும் போது மட்டும் வச்சுக்கோங்க. தேவையில்லாத சமயத்தில் வந்து லக்கேஜ் கேரியர்லாம் வந்து எடுத்துருங்க. அடுத்ததாக 4வது பார்த்தீங்க அப்படின்னா, ஹைவேஸ்லலாம் வந்து ஸ்பீடாக போகும் பொழுது ஜன்னல்லாம் வந்து திறந்து வைக்காதீங்க. விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, தினந்தோறும் வந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. ஸோ வந்து ஒரு சாலையில் வந்து அதிகமாக டிராஃபிக் இருக்கும் அப்படின்னா, அதை விட இன்னொரு சாலையில் வந்து டிராஃபிக் இருக்காது. அதே சமயம் அதிக தூரம் போகும் அப்படின்னா, அதிக தூரம் போகிற சாலையாக இருந்தாலும் பரவாயில்ல, டிராஃபிக் இல்லாத சாலையை வந்து தேர்ந்தெடுங்க. ஏன்னா அந்த மாதிரி சாலைகளில் போகும்போது வந்து நீங்கள் அடிக்கடி வந்து கியரை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டிராஃபிக் இருக்க சாலையில் போனீங்க அப்படின்னா பக்கத்தில் இருந்தால் கூட அடிக்கடி கியரை மாற்றுவீங்க, ஐடில் பண்ணுவீங்க பைக்கை. அதனால் வந்து மைலேஜ் வந்து குறையும். உங்களுக்கு வந்து ஃபியூவல் தான் வந்து வேஸ்ட் ஆகும். அடுத்ததாக 6வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பசங்க வந்து பைக்லலாம் போகும்போது டக்குன்னு வந்து பிரேக் அடிப்பாங்க. அதாவது ஒரு 100 மீட்டர் தூரத்திலே வந்து ஏதோ ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கும். இங்கேருந்து கிராஜுவலாக ஸ்பீடை கம்மி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு பக்கத்தில் போய் சடனாக வந்து பிரேக் அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. அப்படி பண்ணாலும் வந்து உங்களுக்கு தேவையில்லாத வந்து லாஸ் தான் வந்து ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, எக்கானமி ஸ்பீடில் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். பெரும்பாலும் வந்து 60 to 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் பைக்கில் வந்து நல்ல ஒரு மைலேஜ் வந்து கொடுக்கும். 7வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அக்ஸலரேஷன் வந்து ஸ்மூத்தாக கொடுங்க. பைக்கை எடுத்த உடனே வந்து அடுத்த ஒரு 4 செகண்டில் வந்து டாப் கியரில் நிற்பாங்க பசங்களாம். ஸோ அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா தேவையில்லாமல் வந்து உங்களுக்கு வந்து பைக் அதிக பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். தேவையில்லாமல் மைலேஜ் வந்து குறையதான் செய்யும். அதனால் டிரைவிங் ஸ்டைலையும் வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, 8வது விஷயம் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே கடை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம 2 வீலரை வச்சுட்டு நடந்தே போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து பெட்ரோல் வந்து சேவ் பண்ண முடியும். ஏன்னா விலை வந்து அந்த மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.